வணக்கம். புதுச்சேரியில் 12ஆம் வகுப்பு தேர்வில் 96.13% பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். கடந்த முறையை விட 4.81% கூடுதலாக தேர்ச்சி பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகளை முதலமைச்சர் ரங்கசாமி, கல்வி அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் வெளியிட்டனர். அப்பொழுது செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் ரங்கசாமி, புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் அனைத்து பள்ளிகளின் தேர்ச்சி விழுக்காடு 96.13% ஆகும். கடந்த முறையை விட இது 4.81% கூடுதலாகும். 14,423 மாணவர்கள் தேர்வு எழுதியதில் 13,865 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர் என்றார். மேலும் 68 பள்ளிகள் 100% தேர்ச்சி பெற்றுள்ளன. இதில் 2 அரசு பள்ளிகள் அடங்கும் என்ற முதல்வர் ரங்கசாமி, கடந்த ஆண்டை விட அரசு பள்ளிகள் 10% தேர்ச்சி பெற்றுள்ளது என்ற முதல்வர், 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற அனைத்து மாணவ மாணவிகளும் உயர்கல்வி படிக்கும் அளவிற்கு அரசு கல்லூரிகளில் கூடுதல் இடங்கள் உருவாக்கி கொடுக்கப்படும் என்றார். கல்வி கட்டணங்கள் குறித்து அரசு விரைவில் முடிவு செய்து அதற்கான அறிவிப்பை வெளியிடும் என்றும் முதல்வர் ரங்கசாமி தெரிவித்தார். 2022 நடைபெற்ற மேல்நிலை 2ஆம் ஆண்டு +2 தேர்வு முடிவு வந்திருக்கு. இன்றைக்கி நல்ல விழுக்காடு வெற்றி நம்முடைய புதுச்சேரி பள்ளிகள் கிடைத்திருக்கின்றது. இந்த ஆண்டு அதாவது 2022 +2 வெற்றி புதுச்சேரி காரைக்கால் அனைத்து பள்ளி தேர்ச்சி விழுக்காடு 96.13 96.13 இது எல்லா பள்ளியும் சேர்ந்து, பிரைவேட்டு கவர்மெண்ட் ரெண்டு சேர்ந்து. இதில் நம்முடைய கவர்மெண்ட் ஸ்கூல் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் அனைத்து அரசு பள்ளியும் விழுக்காடு 91.96. ஆமாம், 91.96%. இதில் மொத்தம் எழுதிய மாணவர்கள் 14,423. இதில் ஆண் 6,876, பெண் பிள்ளைகள் 7,547. இதில் 6,486 ஆண் பிள்ளைகள் தேர்ச்சி பெற்றிருக்காங்க. 7,379 மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்காங்க. உண்மை மகிழ்ச்சிக்குரிய ஒன்று, கடந்த 2019-20 கிடைத்த வெற்றியை விட கூடுதல். புதுச்சேரி காரைக்கால் 4.81 விழுக்காடு, 4.81 விழுக்காடு அதிகம். காரைக்கால் பாண்டிச்சேரி ரெண்டு சேர்த்து, பாண்டிச்சேரியில் 4.48, காரைக்காலில் 6.46. அதாவது 19-20 விட இப்போ அதிகம், தேர்ச்சி விகிதம் அதிகம். பிள்ளைகளுக்கெல்லாம் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஆசிரியர் பெருமக்களுக்கு பாராட்டுதல்கள், வாழ்த்துக்கள். இன்னும் சிறந்த முறையில் வெற்றியை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தையும் இந்த நேரத்தில் வெளிப்படுத்துகிறோம். அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் இணைந்து புதுச்சேரியில் நல்ல கல்வியை பிள்ளைகள் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். உயர்கல்வியை பெறுவதற்கான ஒரு வாய்ப்பை நம்முடைய அரசு உருவாக்கி இருக்கின்றது. அதுக்கு ஏற்றவாறு +2 தேர்வு பிள்ளைகள்லாம் வெற்றி பெற்றிருக்காங்க. அவர்களுக்கு உயர்கல்வியில் தேவையான இடங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அனைவருக்கும் இந்த கல்லூரி சேர்வதற்கான வாய்ப்பு உண்டு என்பதை நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சென்டெக் மூலமாக தேர்வு செய்தற்குரிய அனைத்து ஏற்பாடுகளையும் அரசு செய்திருக்கின்றது. உரிய நேரத்தில் சென்டெக் மூலமாக மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டு அந்தந்த கல்லூரிகளுக்கும் அனுப்பி வைக்கப்படுவார் என்பதை நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கல்வி கட்டணம் அந்த குழு ஆராய்ந்து அனைத்து தரப்புகளையும் கலந்து ஆலோசித்து பேசி முடிவு செய்து அறிவித்திருக்காங்க. புதுவை சட்டப்பேரவை வளாகத்தில் நடைபெற்ற இந்த பேட்டியின் போது கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம், கல்வித்துறை செயலர் ஜவஹர் மற்றும் கல்வித்துறை இயக்குநர் ருத்ரகவுடு ஆகியோரை முதல்வர் ரங்கசாமி சால்வை அணிவித்து கௌரவித்தார். ரவுடிகளுடன் தொடர்புள்ள போலீசார் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று புதுச்சேரி மாநகர மேற்கு காவல் கண்காணிப்பாளர் எச்சரிக்கை விடுத்துள்ளார்.
புதுவை மேற்கு பகுதி காவல் நிலையங்களுக்குட்பட்ட போலீசாரின் நலன் சார்ந்த ஆலோசனை கூட்டம் வில்லியனூர் தென்கோபுர வீதியில் உள்ள ஒரு தனியார் திருமண மண்டபத்தில் நடந்தது. காவல் மேற்கு பகுதிக்குட்பட்ட வில்லியனூர், மங்கலம், திருக்கனூர், காட்டேரிக்குப்பம், திருபுவனை, நெட்டப்பாக்கம், வில்லியனூர் அனைத்து மகளிர் காவல் நிலையம் உள்ளிட்ட காவல் நிலையங்களில் பணியாற்றும் காவல் அதிகாரிகள், போலீசார் மற்றும் பெண் போலீசார் கலந்து கொண்டனர். மேற்கு நகர காவல் கண்காணிப்பாளர் ஜிந்தா கோதண்டராமன் தலைமையில் நடந்த இந்த கூட்டத்தில் போலீசார் தங்களது பணியின் போது ஏற்படும் குறைகளை தெரியப்படுத்தினர். மேலும் ஒரு சிலர் இடமாற்றம் குறித்தும், காவல் நிலையங்களில் போலீசாரின் எண்ணிக்கை குறைவாக இருப்பதால் வேலைப்பளு அதிகமாக இருப்பதாகவும் தெரிவித்தனர். தொடர்ந்து இந்த கூட்டத்தில் போலீசாரின் மெச்ச தகுந்த பணியினை உயர் அதிகாரிகள் வெகுவாக பாராட்டினர். 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகளை புதுச்சேரி கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் வெளியிட்டார். இது பற்றி சட்டப்பேரவை வளாகத்தில் புதுச்சேரி கல்வி அமைச்சர் நமச்சிவாயம் செய்தியாளர்களிடம் பேசுகையில் 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டு உள்ளது. இதன் தேர்ச்சி விகிதம் 92.92% ஆகும். மொத்தமாக தேர்வு எழுதியவர்கள் 16,515 பேர் ஆவர். இதில் தேர்ச்சி பெற்றவர்கள் 15,346 பேர் ஆவர். புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் உள்ள 292 பள்ளிகளில் 114 பள்ளிகளில் 100% தேர்ச்சி கிடைத்துள்ளது. இதில் 12 அரசு பள்ளிகள் 100% தேர்ச்சி பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் திட்டமிட்டபடி 23ஆம் தேதி பள்ளிகள் துவங்கப்பட உள்ளது. மேலும் அரசு பேருந்துகள் அன்றைய தினமே இயக்கப்படும். குறிப்பாக காலை மற்றும் மதிய உணவு, சீருடை மற்றும் புத்தகம் வழங்கப்படும். அது மட்டுமின்றி 11ஆம் வகுப்பிற்கு மாணவர் சேர்க்கை இன்றே துவங்கப்பட உள்ளதாக கல்வி அமைச்சர் நமச்சிவாயம் செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்தார். அப்போது அரசு துறை செயலர் ஜவஹர், துறை இயக்குநர் ருத்ரகவுடு உள்ளிட்ட அதிகாரிகள் உடனிருந்தனர். பொதுத் தேர்வினுடைய தேர்வு முடிவுகள் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியில் மொத்தம் 16,515 மாணவ மாணவிகள் தேர்வு எழுதினார்கள். அதில் 15,346 மாணவ மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இதனுடைய தேர்ச்சி விகிதம் சதவீதம் பொறுத்தவரையில் அனைத்து பள்ளிகளிலும் சேர்த்து 92.92% இன்றைக்கு தேர்ச்சி பெற்றிருக்கின்றார்கள். அரசு பள்ளிகள் மட்டும் 85.01% தேர்ச்சி பெற்றிருக்கின்றார்கள். மொத்தம் காரைக்காலிலும் பாண்டிச்சேரியும் காரைக்காலும் சேர்த்து மொத்தம் 292 பள்ளிகள் 100% தேர்ச்சியை பெற்றிருக்கின்றார்கள். காரைக்காலும் பாண்டிச்சேரியும் அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் மொத்தம் 292. அதில் தேர்ச்சி பெற்ற பள்ளிகள் 114 பள்ளிகள் 100% தேர்ச்சியை பெற்றிருக்கின்றார்கள், அரசு மற்றும் தனியார் பள்ளிகள். அதில் புதுச்சேரி பகுதியில் 93 பள்ளிகளும், காரைக்கால் பகுதியில் 21 பள்ளிகளும் தேர்ச்சி பெற்றிருக்கின்றார்கள், 100% தேர்ச்சியை பெற்றிருக்கின்றார்கள். அதில் நம்முடைய அரசு பள்ளிகள் 12 அரசு பள்ளிகள் அதில் 100% தேர்ச்சியை பெற்றிருக்கின்றார்கள். அதில் பார்த்திங்கன்னா புதுச்சேரியில் 11 பள்ளிகளும், காரைக்காலில் ஒரு பள்ளியும் 100% தேர்ச்சியை பெற்றிருக்கின்றார்கள். மொத்தம் அரசு பள்ளிகள் 12, அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் 114, அரசு பள்ளிகள் 12. அதில் புதுச்சேரியில் 11 பள்ளிகளும் காரைக்காலில் ஒரு பள்ளியும் 100% தேர்ச்சியை பெற்றிருக்கின்றார்கள். அதில் நம்முடைய மாணவர்கள் கிட்டத்தட்ட 102 பேர் ஒவ்வொரு பாடங்களில், உதாரணத்துக்கு பார்த்தோன்னா கணித பாடத்தில் 34 மாணவ மாணவிகளும், அறிவியல் பாடங்களில் 64 மாணவர்களும், சமூக அறிவியலில் 4 பேரும் 100% மார்க்கை எடுத்திருக்கிறாங்க. 100 மார்க் எடுத்திருக்காங்க, 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்றிருக்கின்றார்கள். புதுவையில் கொரோனா தொற்று பாதிப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் 19ஆம் தேதி புதியதாக 21 பேருக்கு கொரோனா பாதித்துள்ளது. புதுச்சேரியில் 19ஆம் தேதி 1360 நண்பர்களுக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. இதில் புதுவையில் 18, காரைக்காலில் 1, ஏனாமில் 2 என மொத்தம் 21 பேருக்கு தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. கடந்த 17ஆம் தேதி அதிகபட்சமாக ஒரே நாளில் 31 பேருக்கு தொற்று பாதித்தது.
இதனைத் தொடர்ந்து 18ஆம் தேதி 21 பேருக்கு தொற்று பாதித்தது. புதுவையில் 77, காரைக்காலில் 20, ஏனாமில் 8 என மொத்தம் 128 பேர் தொற்று பாதிப்பு ஏற்பட்டு வீடுகளில் தனிமையில் உள்ளனர். இது தவிர ஜிப்மரில் 1, புதுவை அரசு மருத்துவமனையில் 3 என மொத்தம் 4 பேர் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் இதுவரை 17,30,568 தடுப்பூசிகள் போடப்பட்டுள்ளன. சீர்காழி அருகே 2 சொகுசு கார்களில் கடத்தி வரப்பட்ட 3 லட்சம் மதிப்பிலான 2400 மது பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே எடக்குடி வடபாதி பகுதியில் மத்திய புலனாய்வு பிரிவு போலீசார் மற்றும் சீர்காழி மதுவிலக்கு அமலாக்க பிரிவு போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் பகுதியில் இருந்து வந்த 2 சொகுசு கார்களை மடக்கி பிடித்து போலீசார் சோதனையிட்டனர். அப்பொழுது அதில் ரூபாய் 3 லட்சம் மதிப்பிலான 2400 புதுச்சேரி மாநில மதுபான பாட்டில்கள் இருந்தது தெரிய வந்தது. இதனை அடுத்து மதுபான பாட்டில்களையும் கடத்தலுக்கு பயன்படுத்திய 2 சொகுசு கார்களையும் பறிமுதல் செய்த போலீசார் மதுபானம் கடத்தி வந்த காரைக்கால் பகுதியை சேர்ந்த ரகு, கௌதம், மோகன்ராஜ், கிருஷ்ணகுமார், சோமுராஜ், செல்வராஜ் ஆகிய 6 பேரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மாநில அரசின் நடவடிக்கையாக சுமார் 88 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதுவை வில்லியனூர் பகுதியில் சாலை அமைக்கும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி வில்லியனூர் தொகுதி தட்டாஞ்சாவடி அருகே உள்ள ரங்கசாமி நகர், பூம்புகார் நகர், மணக்குள விநாயகர் நகர் வழியாக ஒதியம்பட்டு பிரதான சாலை செல்லும் சாலை வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகம் மூலம் சுமார் ரூபாய் 88 லட்சம் செலவில் புதிதாக அமைக்கப்பட உள்ளது. இதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவா தலைமை தாங்க அமைச்சர் சாய் சரவணகுமார் பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் கொம்யூன் பஞ்சாயத்து உதவி பொறியாளர் திருநாவுக்கரசு, இளநிலை பொறியாளர் சத்யநாராயணா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி திருமண மண்டப உரிமையாளர்கள் சங்கத்தின் 5ஆம் ஆண்டு விழா நடைபெற்றது. புதுவை திருமண மண்டப உரிமையாளர்கள் சங்க 5ஆம் ஆண்டு தொடக்க விழா நடைபெற்றது. புதுவை வள்ளலார் சாலையில் உள்ள வேல் சொக்கநாதன் திருமண நிலையத்தில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தனியார் மண்டப உரிமையாளரான ராமச்சந்திரன் கலந்து கொண்டு சிறப்பித்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் சங்க நிர்வாகிகள் மணி, ராஜேந்திரன், மோகன சுந்தரம், மண்ணாங்கட்டி, இசை கலைஞன், ஆறுமுகம், செங்கேனி உள்ளிட்ட பலரும் பங்கேற்றனர். இந்த கூட்டத்தில் சங்க வளர்ச்சி, வரவு செலவு கணக்கு தொடர்பான விஷயங்கள் ஆலோசிக்கப்பட்டது. புதுச்சேரி லாஸ்பேட்டையில் நடைபெற்ற திருமலை திருப்பதி ஸ்ரீனிவாச திருக்கல்யாண உற்சவத்தில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை, முதலமைச்சர் ரங்கசாமி உள்பட பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரியில் திருமலை திருப்பதி தேவஸ்தானம், கல்மாண உற்சவம் மற்றும் புதுச்சேரி வாரி திருக்கல்யாண சேவா டிரஸ்ட் இணைந்து ஆண்டுதோறும் ஸ்ரீனிவாச திருக்கல்யாண உற்சவ விழாவை நடத்தி வருகிறது. ஆனால் கொரோனா காரணமாக 3 ஆண்டுகள் திருக்கல்யாணம் நடத்தப்படாமல் இருந்த நிலையில் புதுச்சேரியில் லாஸ்பேட்டை ஹெலிபேட் மைதானத்தில் திருமலை திருப்பதி ஸ்ரீனிவாச திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. குறிப்பாக மாலை 4:15 மணி முதல் இரவு 9 மணி வரை நடைபெற்ற திருக்கல்யாணத்தில் ஸ்ரீனிவாசர் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் அளித்தார். தொடர்ந்து திருக்கல்யாண உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் புதுச்சேரி மட்டுமின்றி சுற்றுப்புற தமிழக பகுதிகளில் இருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். குறிப்பாக பக்தர்களின் வசதிக்காக இலவச பேருந்து வசதிகளும் செய்யப்பட்டிருந்தது. இந்த விழாவில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர்கள் நமச்சிவாயம், லட்சுமி நாராயணன், சாய் சரவணகுமார், துணை சபாநாயகர் ராஜவேலு, பார்லிமெண்ட் உறுப்பினர் செல்வ கணபதி, சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாண சுந்தரம், ராமலிங்கம் உள்பட பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று திருமலை திருப்பதி ஸ்ரீனிவாசரை தரிசனம் செய்தனர். விழா ஏற்பாடுகளை வாரி திருக்கல்யாண சேவா டிரஸ்ட் நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுவையில் வரும் 23ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் அன்றைய தினத்திலேயே பாட புத்தகங்களை மாணவர்களுக்கு வழங்கிட பள்ளி கல்வித்துறை நடவடிக்கை எடுத்துள்ளது. புதுவையில் கோடை விடுமுறைக்கு பின்பு வரும் 23ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட உள்ளன. பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான பாட புத்தகங்கள் கடலூரில் இருந்து லாரிகளில் எடுத்து வரப்பட உள்ளன. மேலும் 18 முதல் 20 லோடுகள் வரை படிப்படியாக கொண்டு வரப்பட்டு அந்த பாட புத்தகங்கள் முருங்கப்பாக்கத்தில் உள்ள தீரர் சத்தியமூர்த்தி அரசு மேல்நிலைப் பள்ளியில் இறக்கி வைக்கப்பட உள்ளன.
பின்னர் அங்கிருந்து ஒவ்வொரு பள்ளிக்கும் அனுப்பி வைக்கப்பட உள்ளது. மேலும் 3 முதல் 5ஆம் வகுப்பு வரையில் CBSE பாடத்திட்டம் கடைபிடிக்கப்படுவதால் NCERT பாட புத்தகங்கள் பெங்களூரிலிருந்து 21ஆம் தேதியன்று வர உள்ளன. அதன் பிறகு அந்த பாட புத்தகங்களும் தொடக்க பள்ளிகளுக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளதாகவும் அதற்கான நடவடிக்கைகளில் கல்வித்துறை ஈடுபட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளது. அதிமுகவில் ஒற்றை தலைமை இருக்க வேண்டும் எனவும் பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி பதவியேற்க வேண்டும் என புதுச்சேரி மாநில அதிமுக சார்பில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அதிமுகவில் ஒற்றை தலைமை விவகாரம் சூடு பிடித்துள்ள நிலையில் புதுச்சேரி கிழக்கு மாநில அதிமுக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் உப்பளத்தில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. கிழக்கு மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் புதுச்சேரி கிழக்கு மாநில நிர்வாகிகள் மற்றும் காரைக்கால் மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து கூட்டத்தில் அதிமுகவில் ஒற்றை தலைமை இருக்க வேண்டும் எனவும் கட்சியின் பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி பதவியேற்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக கிழக்கு மாநில செயலாளர் அன்பழகன், புதுச்சேரி கிழக்கு மாநில மற்றும் காரைக்கால் மாவட்ட நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றதாகவும் இதில் அதிமுகவின் ஒற்றை தலைமையாக எடப்பாடி பழனிசாமி இருக்க வேண்டும் எனவும் கட்சியின் பொதுச் செயலாளராக அவர் பதவியேற்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர் இரட்டை தலைமையால் கட்சியில் பல்வேறு முடிவுகள் எடுப்பதில் இழுபறி நிலவுவதாகவும் திமுகவை உறுதியாக எதிர்க்க எடப்பாடி பழனிசாமி தலைமையேற்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார். மேலும் நடைபெறவுள்ள பொதுக்குழு கூட்டத்தை நடத்தவிடாமல் நீதிமன்றம் மூலம் தடுத்து நிறுத்த நினைப்பவர்கள் அதிமுகவிற்கு எதிரானவர்கள் என்றும் அவர்களை கட்சியிலிருந்து நீக்க வேண்டும் எனவும் அதிமுக செயலர் அன்பழகன் நிருபர்களிடம் தெரிவித்தார். புதுச்சேரி விஜய் மக்கள் இயக்கம் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா சுதேசி ஆலை அருகே நடைபெற்றது. புதுச்சேரி விஜய் மக்கள் இயக்கம் சார்பில் நடிகர் விஜயின் பிறந்தநாள் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா சுதேசி ஆலை அருகில் நடைபெற்றது. இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி விஜய் மக்கள் இயக்க தலைவர் புஷி ஆனந்த் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு அரிசி, சர்க்கரை, ஆடு, தையல் மிஷின், புடவைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு காது கேட்கும் கருவி என பல்வேறு வகையான நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். மேலும் இந்த விழாவில் விஜய் மக்கள் இயக்க நிர்வாகிகள், விஜய் ரசிகர்கள் உட்பட பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுவையில் மருந்து கட்டுப்பாட்டு வாரியம் தடை விதித்த 41 வகையான மருந்துகளின் விற்பனையை தடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மற்றும் சுகாதாரத்துறை செயலர் ஆகியோருக்கு மனு அளித்துள்ளதாக பாரதிய ஜனதா கட்சி சிறப்பு அழைப்பாளர் வீரராகவன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பாரதிய ஜனதா கட்சியின் சிறப்பு அழைப்பாளர் வீரராகவன் கூறுகையில், மத்திய அரசு நிர்வாகத்தின் கீழ் செயல்படும் புதுடெல்லியில் உள்ள தேசிய மருந்து தர கட்டுப்பாட்டு மத்திய வாரியம் இந்திய நாட்டில் தற்போது விற்பனையில் உள்ள 41 வகையான மருந்துகள் தரமற்றவை என கண்டறிந்து தடை செய்துள்ளது. அதாவது நாட்டில் விற்பனை செய்யப்படும் அனைத்து வகையான மருந்து மாத்திரைகளும் மத்திய மற்றும் மாநில மருந்து தர கட்டுப்பாட்டு வாரியங்கள் வாயிலாக ஆய்வு செய்யப்படுகின்றன. இந்நிலையில் கடந்த மாதத்தில் மட்டும் 1733 வகையான மருந்துகள் தேசிய மருந்து தர கட்டுப்பாட்டு வாரியத்தில் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டது. அதில் காய்ச்சல், இதய பாதிப்பு, வயிற்றுப்போக்கு போன்ற பல்வேறு நோய் பாதிப்புகளுக்கு தற்பொழுது பயன்படுத்தப்படும் 41 வகையான மருந்து மாத்திரைகள் தரமற்றவை என்று அறிவித்துள்ளது. இந்த மருந்துகள் மருந்து தர கட்டுப்பாட்டு வாரியத்தின் இணையதளத்தில் பொதுமக்களின் கவனத்திற்கு பட்டியலிடப்பட்டு வெளியிடப்பட்டுள்ளது. எனவே புதுவை அரசு உடனே அனைத்து மருந்து கடைகளிலும் இந்த 41 வகையான மருந்துகளை தடை செய்ய வேண்டும் மற்றும் போதிய விழிப்புணர்வு இல்லாமல் பொதுமக்கள் இவற்றை வாங்கி உட்கொள்ளக்கூடும் என்பதால் சுகாதாரத்துறை செயலாளர் மற்றும் மருந்து கட்டுப்பாட்டு ஆணையர் ஆகியோர் விரைந்து செயல்பட்டு தடை செய்யப்பட்ட மருந்துகளின் விற்பனையை தடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மற்றும் சுகாதாரத்துறை செயலருக்கு மனு அளித்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் தனியார் பல்கலைக்கழகம் சார்பில் +2 மாணவர்களுக்கான வழிகாட்டி நிகழ்ச்சி நடைபெற்றது. தமிழகத்தில் உள்ள ஓர் தனியார் பல்கலைக்கழகம் சார்பில் புதுச்சேரி உப்பளத்தில் உள்ள பெத்தி செமினார் மேல்நிலைப் பள்ளியில் +2 மாணவர்களுக்கான வழிகாட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த வழிகாட்டு நிகழ்ச்சியில் திரைப்பட நடிகர் RJ விஜய் மற்றும் பல்கலைக்கழக மாணவர் சேர்க்கை மேலாளர் சீனிவாசன் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளிடையே கலந்துரையாடினார். தொடர்ந்து மாணவர்களிடம் பேசிய அவர்கள் +2க்கு பிறகு என்ன படித்தால் சிறந்த எதிர்காலம் உள்ளது என்பது பற்றி தெளிவான விளக்கத்துடன் எடுத்துரைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்று பயனடைந்தனர்.
புதுச்சேரி வந்த நடிகர் அருண் விஜய் மற்றும் இயக்குனர் ஹரி ஆகியோர் யானை திரைப்படத்தின் ட்ரெய்லரை வெளியிட்டு தொடங்கி வைத்தனர். இயக்குனர் ஹரி இயக்கத்தில் அருண் விஜய் நடித்து வெளியாக உள்ள யானை திரைப்படத்தின் ட்ரெய்லர் மற்றும் பாடல் காட்சி புதுவை காமராஜர் சாலையில் உள்ள ஜீவா ருக்மணி திரையரங்கு வளாகத்தில் ஒளிபரப்பு செய்யப்பட்டது. இதனை யானை படத்தின் இயக்குனர் ஹரி மற்றும் நடிகர் அருண் விஜய் ஆகியோர் திரைமுன் நின்று துவக்கி வைத்ததோடு அங்கிருந்த ரசிகர்களிடம் வரும் ஜூலை 1ஆம் தேதி வெளியாக உள்ள இப்படத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டனர். தொடர்ந்து ரசிகர்களுடன் செல்ஃபி மற்றும் போட்டோ எடுத்துக்கொண்டு அவர்கள் உடனடியாக அங்கிருந்து சென்னை புறப்பட்டு சென்றனர். எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக தொடர்ந்து செயல்பட வேண்டும் என்று புதுச்சேரி மாநில அதிமுக முத்தியால்பேட்டை கிளை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. புதுச்சேரி மாநிலத்திலும் அதிமுக ஒற்றை தலைமை விவகாரம் சூடுபிடிக்க துவங்கியுள்ளது. அதிமுக விவகாரத்தில் ஒற்றை தலைமை என்ற ஒரு நிலைப்பாடு எடுக்கப்பட்டு வருகிறது. இதற்கு அதிமுக தலைவர்களிடையே இருவேறு கருத்துக்கள் உள்ளது. ஓபிஎஸ் தரப்பில் அதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர்கள் ஒற்றை தலைமை வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த நிலையில் புதுச்சேரி மாநிலம் முத்தியால்பேட்டை அதிமுக நிர்வாகிகள் கூட்டம் அவசரமாக கூடியது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை அதிமுக அலுவலகத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வையாபுரி மணிகண்டன் தலைமையில் இந்த கூட்டம் நடைபெற்றது. பின்னர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக தொடர்ந்து செயல்பட வேண்டும் என்று ஒற்றை தலைமைக்கு ஆதரவு தெரிவித்து இந்த கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது குறிப்பிடத்தக்கது. காரைக்காலில் பெற்ற மகனை குற்ற வழக்கில் கைது செய்ததை கேட்டு அதிர்ச்சி அடைந்த தந்தை தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி மாநிலம் காரைக்காலை அடுத்த விடுதியூர் சங்கரன் தோட்டத்தை சேர்ந்த முருகையன் வசந்தி தம்பதியரின் மகன் கார்த்திகேசன். டிரைவர் வேலை செய்து வரும் இவரை குற்ற வழக்கில் கைது செய்திருப்பதாகவும் மறுநாள் காவல் நிலையத்திற்கு வருமாறும் சம்பவத்தன்று இரவு முருகையன் செல்போனுக்கு மயிலாடுதுறை மாவட்டம் பாலையூர் காவல் நிலையத்திலிருந்து போன் வந்துள்ளது. இதனை மனைவி வசந்தியிடம் கூறிய முருகையன் வேலைக்கு செல்லாமல் காவல் நிலையத்திலிருந்து அழைப்பு வந்ததை மனதில் நினைத்து சோகத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து அடுத்த நாள் காலை வீட்டின் பின்புறம் உள்ள தோட்டத்திற்கு சென்ற முருகையன் வெகு நேரமாகி வீடு திரும்பாததால் சந்தேகமடைந்த வசந்தி அவரை தேடி சென்றுள்ளார். அப்பொழுது அவர் வீட்டின் அருகே உள்ள மரத்தில் தனக்கு தானே தூக்கிட்டு தொங்கியபடி இருந்துள்ளார். இதை கண்டு அதிர்ச்சி அடைந்த அவரது மனைவி அக்கம் பக்கத்தினர் உதவியுடன் முருகையனை மீட்டு விடுதியூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் முதலுதவி சிகிச்சை அளித்துவிட்டு பின்னர் மேல் சிகிச்சைக்காக காரைக்கால் அரசு மருத்துவமனையில் அனுமதித்தார். தொடர் சிகிச்சையில் இருந்த முருகையன் பின்னர் சிகிச்சை பலனின்றி இறந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இச்சம்பவம் குறித்து நிரவி காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுவை அரியாங்குப்பம் கொம்யூன் மணவெளி கிராமத்தில் உள்ள தந்தை பெரியார் அரசு பள்ளி முன்னாள் மாணவர்கள் கூட்டமைப்பு சார்பில் தீவிர துப்புரவு பணி மேற்கொள்ளப்பட்டது. புதுச்சேரி அரியாங்குப்பம் மணவெளி கிராமத்தில் உள்ள தந்தை பெரியார் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயின்ற மாணவர்கள் ஒன்றிணைந்து முன்னாள் மாணவர்கள் கூட்டமைப்பு சார்பில் தீவிர துப்புரவு பணி மேற்கொள்ளும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் தலைமை தாங்கினார். பள்ளியின் துணை முதல்வர் சுபாஷ் சந்திரன் முன்னிலை வகித்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் முன்னாள் மாணவர்கள் கூட்டமைப்பு தலைவர் காத்தவராயன், பொது செயலாளர் வசந்தராஜ், பொருளாளர் முருகன், துணைத் தலைவர்கள் வெங்கடேஷ், கோதண்டபாணி, முருகன், சங்கீதா, ஜெகநாத், துணை பொருளாளர் ரகுராமன், செயலாளர் துரைமுருகன், தனசேகரன் உள்ளிட்ட நிர்வாகிகள் ஒன்றிணைந்து பள்ளி வளாகம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் தீவிர துப்புரவு பணியில் ஈடுபட்டனர். கோடை சீசனுக்காக இயற்றப்பட்ட ஊட்டி கேத்தி சிறப்பு ரயில் 19ஆம் தேதியுடன் நிறுத்தப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. கோடை சீசனை முன்னிட்டு சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்கும் வகையில் ஊட்டி கேத்தி இடையே 3 சுற்றுகள் முன்பதிவு செய்யப்பட்ட ஜாய் ரைடு சிறப்பு ரயில் கடந்த மாதம் 22ஆம் தேதி முதல் இயக்கப்பட்டது. அது ஜூலை 21ஆம் தேதி வரை இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அதாவது ஞாயிற்றுக்கிழமை முதல் வியாழக்கிழமை வரை வாரத்தில் 5 நாட்கள் இயக்கப்பட்டன. கோடை சீசனின் போது ஊட்டிக்கு வந்த ஏராளமான சுற்றுலா பயணிகள் இதில் பயணித்து மகிழ்ந்தனர். அதாவது கடந்த 1 மாத காலமாக ரயில் இயக்கப்பட்டு வந்த நிலையில் கோடை சீசன் நிறைவடைந்ததாலும் பள்ளிகள் திறக்கப்பட்டதாலும் ஊட்டி வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை வேகமாக குறைந்தது. இதனால் ரயிலில் பயணிகளின் எண்ணிக்கையும் குறைந்தது. இதனைத் தொடர்ந்து 19ஆம் தேதியுடன் ஊட்டி கேத்தி சிறப்பு ரயில் நிறுத்தப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது.
புதுவை ஏம்பலம் தொகுதி கரிக்கலம்பாக்கம் பகுதியில் நடிகர் விஜய் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு இரத்த தான முகாம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் ஏம்பலம் அடுத்த கரிக்கலாம்பாக்கம் சுபாஷ் நகர் பகுதியில் நடிகர் விஜய் 48வது பிறந்த நாளை முன்னிட்டு மக்கள் தளபதி நற்பணி இயக்கம் சார்பில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. அகில இந்திய நடிகர் விஜய் மக்கள் இயக்க பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் மற்றும் மாநில செயலாளர் சரவணன் ஆகியோரின் அறிவுறுத்தலின் பேரில் புதுவை ஏம்பலம் தொகுதி விஜய் மக்கள் இயக்கத்தின் இளைஞரணி தலைவர் மாதன் தலைமையில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. கரிக்கலாம்பாக்கம் நலவழித்துறை மற்றும் தேசிய இரத்த மாற்று கழகம் மூலம் வரவழைக்கப்பட்ட இரத்த வங்கியில் 50க்கும் மேற்பட்ட குருதி கொடையாளர்கள் கலந்து கொண்டு ரத்தம் வழங்கினர். இதில் சிறப்பு அழைப்பாளர் ஏம்பலம் தொகுதி விஜய் மக்கள் இயக்க தலைவர் மணிகண்டன் ஜாத் கலந்து கொண்டு இரத்த தான முகாமை துவக்கி வைத்தனர். மேலும் இந்த முகாமில் கரிக்கலாம்பாக்கம் இளைஞர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.